இந்த உலகத்துல விவசாய நிலங்களே இல்லாத ஒரு நாடு இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்டா உங்களால நம்பவே முடியாது. உலகம் முழுக்க 71% நீர்ப்பரப்பு, 29% நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல தாங்க வயல், காடு, மலை, பாலைவனங்கள், விவசாய நிலங்கள் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அதுதான் உண்மை. பொதுவா விவசாயம் பண்ணணும்னா நம்ம என்ன நினைப்போம்? கிராமங்கள், பரந்த நிலங்கள், நீர்வளம் இதெல்லாம் தேவைப்படும் நம்ம நினைப்போம் இல்லைங்களா? ஆனா ஒரு நாடு இருக்கு, அங்க நெல் வயலே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி அது என்ன நாடு? அந்த நாடோட பேர் தாங்க சிங்கப்பூர். தென்கிழக்கு ஆசியாவிலே இருக்கிற அந்த சின்ன தீவு நாடு தாங்க உலகின் மிக முன்னேறிய நாடுகள்ல ஒண்ணு. சிங்கப்பூர்ல மொத்த பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா சுமார் 734 சதுர கிலோமீட்டர் மட்டுமே. அதாவது நிலமே ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. பொதுவா நெல் சாகுபடி செய்யணும் நம்ம என்ன நினைப்போம்? பரந்த வயலா இருக்கணும், அதிக நீர் இருக்கணும், கிராம சூழல்கள் இருக்கணும், ரொம்ப அவசியம் நம்ம நினைப்போம். ஆனா சிங்கப்பூர்ல குடியிருப்புகள் அதிகம், தொழிற்சாலைகள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள், சாலைகள், வர்த்தக மையங்கள், மொத்த நிலமும் நகர வளர்ச்சிக்கே ஒதுக்கப்பட்டிருக்குங்க. அதனாலதான் பாரம்பரிய விவசாயம், குறிப்பா நெல் வயல்கள் அங்க கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, சிங்கப்பூர் முழுக்கவே அர்பன் லைஃப் ஸ்டைல்னு சொல்றாங்க. அதாவது பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி ஹப் அங்க அதிகம்னு சொல்றாங்க. கிராமப்புற விவசாய சமூகங்கள் பெருசா அங்க கிடையாது. நாட்டின் பொருளாதாரம் முழுக்க எதை சார்ந்திருக்கு அப்படின்னா வணிகம், நிதி சேவைகள், தகவல் தொழில்நுட்பம், சர்வதேச வர்த்தகம் இதையே மையமா வளருது.